ஸோ சோல்ஜர்ஸ், நான் ரீசெண்டாக இப்படி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். என்னன்னா, டேட்டா இஸ் பிகமிங் த ரா மெட்டீரியல் ஃபார் டுடேஸ் வேர்ல்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போத ஏஐ வேர்ல்டில் டேட்டா தான் ஒரு ரா மெட்டீரியலாக கருதப்படுது அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் தெரியும். பட் இது ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஒன்று கண்டிப்பாக பண்ணணும். அது என்னன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான அர்த்தம் என்ன, ஏன் இப்படி சொல்கிறாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வளர்ந்து வர ஏஐ வேர்ல்டில் டேட்டா இஸ் பிகமிங் த ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ் இப்போ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு உங்களுக்கு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம போய் ஒரு கார் வாங்குறோம். ஒரு கம்பெனியில் ஒரு கார் வாங்குறோம்னா, அந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் வேணும். அதுதான் அயன், இரும்பு. அந்த இரும்பை ஒரு 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 இடத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதைய ப்ராசஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக காரை மேக் பண்ணி அதையே விற்கிறாங்க. இது வந்து ப்ராஃபிட். அப்போது ஒரு பொருளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஒரு இடம், அதை ப்ராசஸ் பண்ணுறது ஒரு இடம், அதை சேல் பண்ணுறது ஒரு இடம். அப்போது இந்த இடத்துல ப்ராசஸ்ங்கிறது ஒன்று நடக்குது. இந்த இடத்துல ரா மெட்டீரியலுங்கிறது அயன். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ரா மெட்டீரியல் நம்ம கார் வாங்குறதுக்கு யூஸ் ஆகுது, கார் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ எல்லா கம்பெனியும் ரா மெட்டீரியலை எடுத்து ப்ராசஸ் பண்ணி காராக மேக் பண்ணி நம்மக்கிட்ட சேல் பண்ணுறாங்க. நம்ம அதையே பை பண்ணுறோம். இப்போது இதில் கன்சியூமரை வந்து நம்ம, ப்ரொடியூசரை வந்து அந்த கம்பெனி. கரெக்டு தானே? அப்போது நெக்ஸ்ட் இதில் நான் ஏன் இதை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, இப்போ அந்த ரா மெட்டீரியலுங்கிறது, அந்த அயன்கிற ரா மெட்டீரியல் கிடைக்கலனா அந்த காருங்கிற ஒரு ப்ராடக்ட் தயாரிக்க முடியாது. அப்போது நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்க முடியாது, ஒரு ப்ராடக்டை கன்சியூம் பண்ண முடியாது. அப்போது ரா மெட்டீரியலுங்கிறது ஒரு ப்ராடக்ட்டுக்கு கன்ஃபார்ம் தேவை. நாட் ஒன்லி த கார்ன்னு மட்டும் சொல்ல முடியாது. என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியலுங்கிறது கன்ஃபார்ம் தேவை. இப்போ சிப் மேனுஃபேக்சர் பண்ணோன்னா சிலிக்கானுங்கிறது கண்டிப்பாக தேவை. ஒரு பென் மேனுஃபேக்சர் பண்ணோன்னா அதுக்கு இங்க்குங்கிறது கண்டிப்பாக தேவை. அதில் யூஸ் பண்ணுற பார்ட்ஸ் அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரா மெட்டீரியல் பிளாஸ்டிக்லேருந்து வரும். ஸோ அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ரா மெட்டீரியல் இருக்கும். அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு ப்ராடக்டாக மேக் பண்ணி நம்மக்கிட்ட சேல் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு ப்ராடக்ட் நம்மக்கிட்ட வந்து சேரும்போது இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது, எல்லா கம்பெனியும் பண்ணுறாங்க. இதில் டேட்டா பிகமிங் த ரா மெட்டீரியல் இன் டுடேஸ் ஏஐ வேர்ல்டு அப்படின்னு என்னென்னா, இப்போ வளர்ந்து வர ஏஐ வேர்ல்டில் டேட்டா தான் ஒரு சூப்பரான ரா மெட்டீரியலாக சொல்லலாம். இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமேசான். நம்ம டெய்லியும் அமேசான் நிறைய ப்ராடக்ட்ஸ் அமேசானில் ஆர்டர் பண்ணுவோம். கரெக்டு தானே? அப்போது நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது நம்ம இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானில் போய் ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, ஒரு ஸ்மார்ட் டிவி ஒன்று சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி சர்ச் பண்ணிக்கிறீங்க. அந்த ஸ்மார்ட் டிவி சர்ச் பண்ணது ஒரு டேட்டா. அந்த அமேசான் அவங்க ஆப்பில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க. அப்போது நீங்கள் அந்த டேட்டாவை பார்த்ததுக்கப்புறம் அவங்க சர்வரில் அது சேவ் ஆகிக்கும். அதாவது நீங்கள் இந்த டிவி பார்த்துருக்கீங்க பை பண்ணுறதுக்காக அப்படின்னு அது சேவ் ஆகிக்கும். அப்போது அமேசானோட ஏஐ என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணும். இப்போ நீங்கள் இன்னைக்கு டிவி வாங்குறதுக்காக ஒரு டிவியை பார்த்தீங்கன்னா, அந்த டிவிக்கு யூஸ் ஆகிற ஆக்சசரிஸ் என்ன? ரிமோட்டாக இருக்கலாம், இல்லை டிவி ஸ்டாண்டாக இருக்கலாம், இல்லை பவர் கேபிள் ஆர் எனிதிங். அதுக்கு டிவிக்கு யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ் எதுவாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஆக்சசரிஸை அது உங்களுக்கு கொண்டு வந்து காட்டும். இப்போ யூடியூப்லலாம் யூடியூப் ஆர் இன்ஸ்டால எந்த வீடியோ அதிகமாக பார்க்குறோமோ அது ரிலேட்டட் வீடியோ தான் வரும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி அமேசானும் ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு ப்ராடக்ட்டை போய் பார்க்குறீங்க. அது வந்து ஒரு டேட்டா, அதை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த டேட்டா அங்கே சேவ் ஆகிக்குது. நீங்கள் அந்த சேவ் ஆன டேட்டாவை அது ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான வேற ஒரு டேட்டாவை உங்களுக்கு தருது. அப்போது இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஆனால் பட் இதுதான் ஒரு ரா மெட்டீரியல் ப்ராசஸ் பண்ணி உங்கள்கிட்ட ப்ராடக்டாக கொடுக்குறது. இந்த இடத்துல ரா மெட்டீரியலுங்க, அந்த டேட்டாங்கிறது அயன்னு வச்சுக்கோங்க. ரா மெட்டீரியல் ப்ராசஸ் பண்ணுறது ஒரு ஏஐ, அது ப்ராசஸ் பண்ணுது. உங்கள்கிட்ட வர்ற ப்ராடக்ட்டுங்கிறது டிவியாக இருக்கலாம், அதோட ஆக்சசரிஸாக இருக்கலாம். இப்படி தான்
டேட்டா வந்து ஒரு ரா மெட்டீரியல்னு சொல்லி அதை ப்ராசஸ் பண்ணி உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட்டா கொண்டு வந்து குடுக்குறாங்க. இப்போ வளர்ந்து வர ஏஐ வேர்ல்ட்ல எல்லா கம்பெனியும் போட்டி போட்டு ஏஐ எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு நெறைய ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ டேட்டாங்கிறது கண்டிப்பா ஒரு ரா மெட்டீரியல்னு சொல்லலாம். பிகாஸ் டேட்டா இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. நீங்க டெய்லி எது பார்த்தீங்கனாலும், என்ன வீடியோ பார்த்தாலும், என்ன ஆடியோ கேட்டாலும், ஃபோன் பேசினா எல்லாமே ஒரு விதமான டேட்டா தான். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ டேட்டாங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இப்போ இல்ல. ஸோ அப்ப Amazonல நீங்க இப்போ ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணும்போது, அது ரிலேட்டடான வேற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மாரி தான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ டேட்டாங்கிறது இப்பத்த ஏஐ வேர்ல்ட்ல ஒரு முக்கியமான அது ஒரு ரா மெட்டீரியலாவே ஆயிருச்சு. டேட்டா இல்லைன்னா எதுவுமே இல்ல. ஏஐயால ஒரு ஆன்சர் சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஒரு சர்ச் பண்ணி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியாது. நெறைய விஷயம் நம்ம பார்க்க முடியாது. வீடியோஸ் பார்க்க முடியாது. டேட்டாங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆயிருச்சு. ஸோ டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் இப்போ வேர்ல்ட்ல டேட்டா இஸ் பிகமிங் த ரா மெட்டீரியல் ஃபார் டுடேஸ் ஏஐ வேர்ல்ட் அப்படின்னு ஏன் ஏன் அதுக்கான என்ன ரீசன் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஏஐ கன்டென்ட்டோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டா பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஏஐ கன்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க் யூ கைஸ். பை.